இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஜனநாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியிருக்கிறது. ஆளும் பாஜக ஆட்சியால் ஜனநாயகத்தை சிதைக்கடைப்பதும் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக மறுதளிப்பதும் வாடிக்கையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை நீதி பரிபாலனங்கள் இன்னும் இறக்கவில்லை, உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்பது இந்த தீர்ப்பு இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது, நம்பிக்கையை அளித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது. தேர்தல் நன்கொடை பத்திரங்களை யார் யார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பாரத ஸ்டேட் வங்கி உடனே பொதுவெளியில் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு. ஆனால் இவர்கள் 6ஆம் தேதி காலையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி, முன்பெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பாங்க. வழக்கறிஞர்கள் சில காரணங்களுக்காக வாய்தா வாங்குவாங்க. ஒரு முடிவு எதிராக வரும்னா வாய்தா கேட்பாங்க. அன்று அவர்கள் வாதாடுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா வாய்தா கேட்பாங்க. ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக, உலகத்தில் முதல் முறையாக அரசாங்கம் வாய்தா வாங்குகிறது. அதுதான் பாரத ஸ்டேட் வங்கி வாய்தா வாங்கிய நாள் மார்ச் 6ஆம் தேதி. என்ன சொன்னார்கள் இவர்கள்? உச்சநீதிமன்றம் தெளிவாக தேர்தல் நன்கொடை பத்திரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. அப்படி ஊழல் பணத்தை நீங்கள் நவீனமாக அரசியல் அமைப்போடு அதை சட்ட ரீதியாக்குகிறீர்கள், அது தவறு என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் 6ஆம் தேதி வாய்தா வாங்கிய நிதித்துறை அமைச்சகம் இப்பொழுது உச்சநீதிமன்றம் இன்று காலையில் நாளை மாலைக்குள் இவர்கள் அந்த பத்திர நன்கொடை, தேர்தலுக்கான வாங்கிய தேர்தல் பத்திர நன்கொடை விவரங்களை வெளியிட வேண்டும். 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் அதை பொதுவெளியிலே வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எதற்காக இவர்கள் மூடி மறைக்க பார்த்தார்கள்? எதற்காக மோடி அரசாங்கம் ஜூன் மாதம் வரை தேதி கேட்டது? இதற்கெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக இந்த விபரங்கள் பொதுவெளியில் வந்துவிட்டால் உண்மை வெளிப்பட்டுவிடும். எந்தெந்த நிறுவனங்களில் தேர்தல் நிதி நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த நிறுவனங்களில் அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் சோதனை செய்திருக்கிறார்கள், சோதனைக்கு பிறகு எந்தெந்த நிறுவனங்களில் இருந்த பாஜகவிற்கு தேர்தல் நன்கொடை பத்திரம் வந்திருக்கிறது, இந்த உண்மை வெளிவர இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நமக்கு அச்சுறுத்துகின்ற நாடுகள், அச்சுறுத்துகின்ற நிறுவனங்கள், இந்திய இறையாண்மையை சிதைக்க துடிக்கின்ற நாடுகளிடமிருந்தும் நிதி வந்திருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே நாளை மாலைக்குள் மோடி அவருடைய அரசியல் பித்தலாட்டங்கள், இந்த தேசத்திற்கு விரோதமான செயல்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை எல்லாம் வெளியிடப்பட இருக்கிறது. நாங்கள் கேட்கிறதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இதை மூடி மறைக்க முயற்சித்த நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த வங்கியின், பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும். முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்திய மக்களுக்கு, இந்த குடிமக்களுக்கு ஒரு உண்மையை தெரிவியுங்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் பொது வெளியில் வெளியிடுங்கள் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்க மாட்டோம், புறந்தள்ளுவோம். இந்திய தேச மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உண்மையை நாங்கள் வெளியிட மாட்டோம் என்றால் இது சர்வதிகார ஆட்சியா, ஜனநாயக ஆட்சியா என்பதை மக்கள் தேர்தலில் தீர்மானிப்பார்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற நிதித்துறை அமைச்சர், ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று
தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக, இந்த தேசத்துடைய மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரைட்? ஏங்க, 400 தொகுதிகளை வெற்றி பெற போற பிரதமர் படுத்துட்டே வெற்றி பெறணும்ல, ஏன் ஊரா போறாரு? தமிழ்நாட்டுக்கு ஏன் படையெடுக்கிறாரு? 400 தொகுதிகள் வெற்றி பெறுவன்றாங்கல்ல, 400 தொகுதி வெற்றி பெறுவர் போயிட்டு எதுக்கு பினாத்துறாரு, புலம்புறாரு? இல்ல நாங்க பொது வெளியில வெளியிட மாட்டோம், வாங்கின டொனேஷன்லாம், தேர்தல் கடன் பத்திரம்லாம் ஏன் சொல்றாரு? ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. 400 தொகுதியில் நான் 400 தொகுதியில் வெற்றி பெறுவேன். இருந்தாங்க, என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம்? வெளியிட சொல்லுதா? வெளியிடுங்க, பொது வெளியில சொல்ல வேண்டியதானே. என்ன அச்சம், என்ன பயம்? எல்லாம் போலி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த முறை ஏமாற மாட்டாங்க.